ப்ரெஷரையும் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். பம்போட அழுத்தம், தண்ணியோட அழுத்தம் இருக்கத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ அந்த பம்போட அழுத்தத்தை எவ்வளோ அழுத்தத்தை பாருங்கள், ப்ரெஷரை பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழுத்தம் கூட, நல்லா தண்ணி அழுத்தம் வர 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 வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே கிடைக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சு பண்ணோம்னா நல்லா கிடைக்கும். இப்போ நமக்கு ட்ரம்மு கிடைக்கல. ஸோ அப்படிங்கிற இதை வச்சு பண்ணலாம். யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க டெல்டா சோலாரை வந்து கனெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஷரைஸாக இருக்குது. தண்ணியோட அழுத்தம் வேணும். இந்த வாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருக்காது. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த தண்ணியோட அளவு உள்ளே வந்து கம்மி தானே இருக்கும். எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5 லிட்டர் தானே இருக்கும். இதே ட்ரம்மெல்லாம் வந்து 200 லிட்டர் இருக்கும். அப்படிங்கிற தண்ணியோட அழுத்தம் நல்லா இருக்கும். இதிலே உள்ளதான் அடிச்சதுன்னா கண்டிப்பாக போர்வெல் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது நம்ம நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பம்பு யாருக்காச்சும் வேணால் நம்ம வீடியோவில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸும் பக்கா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.